ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி 4 வெரைட்டி வெஜிடபிள்ஸ் வச்சு இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கேன். நான்வெஜ் பிரியாணி என்னங்க, நான்வெஜ் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் பெரிய சைஸ் வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட நான் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். அதே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பிரியாணி நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு ரொம்ப ப்ரௌன் கலராக வர வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த ராவ் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். நான் இப்போ பீன்ஸு, பட்டரு, கேரட்டு இதை ஆட் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கிடுவோம். இதை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நம்ம அந்த குக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நல்ல ஒரு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்க ஆட் பண்ணுறேன். உருளைக்கிழங்க ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா அப்புறம் மல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். நம்ம நார்மலாக பிரியாணி பண்ணுறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் 1 பை 1 ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி. தக்காளி ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கிளறிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 50 கிராம் இருக்கும். தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியும் தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் காஷ்மீரி மிளகா 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2யுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். அதுக்கப்புறம் கல் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணோன்னா, நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அதே ரேஷியோவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சில அரிசி முன்ன பின்ன இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போடணும். நான் ஆல்ரெடி அரிசியை கழுவி நான் ஊற வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை ஆட் பண்ணிக்கிடுவோம். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டுருங்க. ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு தம்மு போட்டுருங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு பொலன்னு இருக்குது. நம்ம கரெக்டான தண்ணி வைக்கும்போது சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒன்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.